ஹாய்! அதாவது சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பர்கர் ரெசிபி ஒன்று பார்க்கலாமா? சரி, ஓகே. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் சிக்கனோட ஒரு பிரஸ்ட்டு வந்து எடுத்திருக்கேன். ஒரு ப்ளைனாக ஒரு பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன் வித்தவுட் ஸ்கின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிக்கிட்டேன். நான் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு இது மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானது என்னென்னா, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், ஒரு 2 டீஸ்பூன் தயிர், ஒரு ஹாஃப் லெமன். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, அதோடு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் அந்த பெரிய பீஸை மட்டும் வந்து குத்தி விட்டுட்டேன் நைஃபால், அப்போ தான் நல்லா ஊறும். இப்போது அது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தவா வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நான் வந்து பன்னை வந்து ஒன் சைடு வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே முட்டையில் வந்து முக்கி எடுத்து, அப்படியே பிரெட் கிராம்ஸில் வந்து முக்கி எடுத்து அதை அப்படியே வந்து தவாவில் போட்டுட்டேன். நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கும். நான் வந்து தவா ஃப்ரை பண்ணனால கொஞ்சம் அந்த மேலே இருக்க லேயர்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்ட மாதிரி இருந்தது. கிறிஸ்பியாக எனக்கு அந்தளவுக்கு வரல. நான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, அசம்பிள் பண்ணிடலாமா? ஒரு பன்னில் மயோனைஸும் ஒரு பன்னில் வந்து டொமேட்டோ சாஸ், இது ரெண்டுமே ஹோம்மேடு தான். ஸோ இடையில வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த பெரிய பிரஸ்ட் பீஸ் இருக்கு இல்லையா, சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ ஸ்லைஸு, ஒரு ஆனியன் ஸ்லைஸ் வச்சு ஒரு பைட்டு வச்சா பர்கர் சூப்பராக இருந்துச்சு. வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள்.